கீதம் 27:10 நாம் வாசிக்கும். ஹல்லேலூயா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இந்த வசனங்களை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். ஆமென். இந்த உபவாச கூட்டம் நடக்கும், 21 நாள் உபவாச கூட்டம் நடக்கும் பொழுது ஒரு வீட்டில் நான் பேசின தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன செய்தோம்? பிரசங்கித்தோம். அப்போ சொன்னோம், தாவீது தன் தகப்பனால் தாயால் நேசிக்கப்படாத ஒரு மகன். அவன் தள்ளப்பட்டவனாக இருந்தான், ஒடுக்கப்பட்டவனாக இருந்தான். அதனால தான் சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ண வரும் பொழுது ஆண்டவர் சாமுவேலை ஈசாயினுடைய வீட்டுக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் அவனை அபிஷேகம் பண்ண தேவன் சாமுவேலை அனுப்பும் பொழுது எல்லாரையும் முன்னாடி கொண்டு வந்து ஈசாய் நிறுத்துறார். ஆனால் யாரை கொண்டு வந்து நிறுத்த மாட்டேங்கிறாரு? தாவீதை மட்டும் கொண்டு வந்து நிறுத்தவே மாட்டேங்கிறார். ஆண்டவர் சாமுவேல் முதல் மனுஷனை பார்க்குறார். அவன் நல்லா வாட்ட சாட்டமா உயரமா ரொம்ப பராக்கிரமசாலியாக இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்குறார் சாமுவேல், ஆண்டவரே இவனா அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், இவன் இல்லை. ரெண்டாவது ஒரு பையனை கொண்டு வந்து ஈசாய் நிறுத்துறார். அவனும் இராணுவத்தில் பயிற்சி பெற்றவன், சவுலுடைய இராணுவத்தில் பயிற்சி பெற்றவர்கள், நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாங்க. அவனான்னு கேட்கும் பொழுது அவன் இல்லை அப்படிங்கிறார். மூணாவதாக ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. மூணாவதும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ரிஜெக்ட் பண்ணுறாரு. நாலாவது பையனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கர்த்தர் அவனையும் என்ன செய்கிறாரு? ரிஜெக்ட் பண்ணுறாரு. அஞ்சாவதாக ஒருத்தர் நிறுத்துறான், அவனும் ரிஜெக்ட். ஆறாவதாக நிறுத்துறாங்க, அவனும் ரிஜெக்ட். ஏழாவதாக ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்துறாரு. சாமுவேல் நினைக்கிறார், பரவாயில்ல இப்போ கடைசியாக என்ன செய்யலாம், இவன் தான், ஒருவேளை இவனா தான் இருப்பான் அப்படின்னு நினச்சி ஆண்டவர்கிட்ட கேட்குற. ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்களில் ஒருவனும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ ஈசாயிட்ட சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் ஒருவன் ஈசாய்க்கு இருக்கிறான், அவனை வர சொல்லு அப்படிங்கிறார். அப்போ ஈசாயிட்ட சாமுவேல் சொல்கிறாரு, இவ்வளோதான் உன் பசங்களா, வேற யாருமே உனக்கு இல்லையா அப்படின்னு போது அவன் சொல்கிறான், ஒருத்தன் இருக்கிறான், அவன் லாய்க்கு இல்லாதவங்க, ராஜா வேலைக்கெல்லாம் அவனுக்கு என்ன இல்லை? லாய்க்கு இல்லை. அவனுக்கு அதுக்கெல்லாம் என்ன இல்லை? தகுதி கிடையாது. அவன் அந்த அளவுக்கு தெரியினவெல்லாம் கிடைக்காது. அவன் எங்கள் வீட்டை ஆடை வச்சுக்கிட்டு எங்கள் பசங்கள்லாம் இராணுவத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பாலாடையும் அப்பத்தையும் கொண்டு போய் கொடுக்குற ஒரு வேலைக்கார மாதிரி தான் இருக்கிறான். அவனெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிறாரு. யாரு? ஈசாய். சாமுவேல் சொல்கிறாரு, கர்த்தர் அவனை தான் தெரிந்தடிச்சிருக்கிறாரு, நீ போய் அவனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வசனத்தில் அவர் எழுதுறாரு, நான் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய கம்பெனி உங்களை ரிஜெக்ட் பண்ணும், நிறைய இடத்துல உங்களுக்கு வேலை இருக்காது, நிறைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் போகும், உங்கள் தாய் தகப்பன் கூட உங்களை கைவிட்டிருப்பாங்க, இவனால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு காலை வேளையில் புரியுது? ஆமென். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நானும் அப்படிதான் தாவீதை போல தான் இருந்தேன். ஏன்னா வீட்டுக்கு பிரயோஜனமே இல்லை, வீட்டுக்கு பயனுள்ளவனாகவே இல்லை. நான் குடிப்பதும் கும்மாளம் போடுவதும் நண்பர்களோடு சுற்றுவதும், படித்து விட்டு வேலை இல்லாமல் சுற்றி கொண்டு பல நாட்கள் இருந்தேன். அப்போல்லாம் என் குடும்பத்தை எல்லாம் சொல்லுவாங்க, இவனை பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாம், இவனை பெற்றதுக்கு ஒரு மாட்டை பெற்றிருந்தா கூட அந்த மாடு பால் கறக்கும்லாம் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு ஆண்டவருடைய அன்பை நான் என்ன செஞ்சேன்? உணர்ந்தேன். ஹல்லேலூயா. தகப்பன் தாய், ஏன் ஆண்டவர் தன்னை தகப்பனோடும் தாயோடும் ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னா, தகப்பன் என்பவர் he is the source of life. ஆமென். he is the source of life. அவர்தான் ஜீவனுடைய ஆதாரமாக இருக்கிறார் தகப்பன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தாய் என்னவா இருக்கிறாங்கன்னா, அவங்க ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. என்னவா இருக்கிறாங்க? ப்ரொடியூசராக இருக்காங்க. தகப்பன் லைஃப் கிவர், தாய் அந்த 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 ஜீவனை வாங்கி அதை உருவாக்கி கொடுக்கிறவர்கள தான் யாரு? தாய். ஹல்லேலூயா. அதனால நிறைய பேர் தாயினுடைய அன்பை தேடுவீர்கள். ஆனால் பைபிள் என்ன? பைபிள் ஆண்டவரை எப்படி காட்டுதுனால தாயினுடைய அன்பு இல்லைன்னு சொல்லல, இருக்கு. ஆனால் பைபிள் எப்படி காட்டுது அப்படின்னா, ஒரு தகப்பனை போல ஆண்டவரை காட்டுறார். ஹல்லேலூயா. ஏன் தகப்பனை போல காட்டுறார் அப்படின்னா, தகப்பன் யார் அப்படின்னா, அவர் ஒரு பாதுகாக்கிறவர். ஒரு குடும்பத்துக்கு ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? பாதுகாப்பாக இருக்கிறார். எங்கள் அப்பா அவர்கிட்ட நான் சொல்கிறேன்னுவான். சின்ன பையன் சொல்லுவான். எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன்னு சொல்லவே மாட்டான். பார்த்துருக்கீங்களா? சின்ன பசங்க சண்டை வந்துருச்சுன்னா சொல்லுவான், எங்கள் அப்பா அவர்கிட்ட நான் சொல்கிறேன். ஏன் அம்மாட்ட சொல்லாமல் அப்பாட்ட சொல்கிறான்? அவனுக்கு தெரியும், அவன் வாழ்க்கையில் அவங்க அப்பா தான் சின்ன வயசில் அவனுக்கு யார்? ஹீரோ. அவர் தான் அவனை தூக்குறார், கொஞ்சுறார், அவனுக்கு தேவையானதில் என்ன செய்கிறார்? வாங்கி கொடுக்குறார். ஹல்லேலூயா. தாய் என்பவள் யார் அப்படின்னா, தாய் என்பவள் அரவணைக்கக்கூடியவள். யார் தாய்? அரவணைக்கக்கூடியவள்.
அன்பு காட்டக்கூடியவள், ஆதரிக்கக்கூடியவள். இவள் தான் யாரு? தாய். அல்லேலூயா. தகப்பன் என்பவன் யாருன்னா பாதுகாக்கக்கூடியவர், சஸ்டெய்னர். யாரு? சஸ்டெய்னர். சஸ்டெய்னர்னா தாங்குகிறவர்னு அர்த்தம். இந்த பூமியை ஆண்டவர் என்ன பண்றாரு? தாங்குறார். அஸ்திபாரமா இருக்கிறார் ஒரு குடும்பத்துக்கு. யாரு? தகப்பன். அல்லேலூயா. ஆமென். ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஒரு பாதுகாப்பை என்ன செய்யுது? உணருது. எங்க அப்பா இருக்கிறார், எங்க அப்பா என்ன செய்வாரு? பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு ஃபாதர்லி ஃபிகர். கடவுள் அப்படிதான் நமக்கு எப்படி இருக்கிறார்னா, அவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ப்ரொவைடராக இருக்கிறார். ப்ரொவைடர்னா என்ன? கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு தேவையானவைகளை கொடுக்கிறவர் யாரு? ஒரு தகப்பன். அவர் தான் ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஆமென். அவர் தான் யாரு? ஒரு நல்ல தகப்பன். எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறவர், ஒரு குடும்பத்தை தாங்குறவர், ஒரு குடும்பத்துக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் தான் யாருன்னா ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேருக்கு நல்ல தகப்பன்மார்கள் இல்லை, நல்ல தகப்பன்மார்கள் இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த தகப்பன்மார்கள் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய இன்பத்தை தேடிக்கொண்டு போனார்கள். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. ஒருவேளை நிறைய பேருக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபாதரோட, அப்பாவோட என்ன இருக்கும்? பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்பா குடிக்கிறவராக இருப்பார், அல்லது அப்பா தான் தோன்றித்தனமாக சுற்றுறவராக இருப்பார், அவர் பணத்தை விரயம் பண்ணி அந்த குடும்பத்தை நடத்தாதவராக இருப்பார். அதனால நிறைய பேருக்கு அந்த தகப்பன் வரும் பொழுது அப்பா மேலே எப்போதும் என்ன இருக்கும்னா, நிறைய பேருக்கு ஒரு கோபம், தாபங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதே தான் யாருக்கு இருந்ததுன்னா தாவீதுக்கு இருந்தது. அதனால தான் தாவீது சொல்றாரு, என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தரை அவர் எப்படி பார்க்கிறார்னா தகப்பனாய் பார்க்கிறார். ஆண்டவரை பார்க்காதீங்க. டோன்ட் லுக் ஹிம் as a God, look him as a father. அவர் இந்த டிசம்பர் மாதம் மட்டும் இல்லைங்க, உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் he wants to be a father for you. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு எப்படி இருக்க விரும்புகிறார்? தகப்பனா இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் அப்பா பயங்கரமாக குடிப்பார். குடிச்சிட்டு வந்தாருன்னா எங்கள் அம்மாவை போட்டு பயங்கரமாக அடிப்பார். எங்கள் வீட்டில் அவருக்கு குடிக்க நாங்கள் காசு கொடுக்கல அப்படின்னா எங்கள் வீட்டில் அன்றைக்கி சாப்பிட யாராலையும் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. அநேக நேரத்தில் செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் கொண்டு போய் எங்கே கொட்டிடுவார்? குப்பையில் கொட்டிடுவார், சாக்கடையில் கொண்டு போய் கொட்டிடுவார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வீட்டுக்கு வராருனாலே எங்களுக்கெல்லாம் கிடுன்னு நான் போய் 8 மணிக்கே தூங்கிடுவேன். ஏன்னா வந்தால் என்ன நடக்குன்னே தெரியாது. யாருக்கு அடி உழுகுன்னு தெரியாது, யாருக்கு இடி உழுகுன்னு தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. அதனால் எங்கள் அப்பாவை பார்த்தாலே எனக்கு என்ன செய்யாது? பிடிக்காமல் ஒரு வெறுப்பாகி விட்டது. ரொம்ப வருஷமாக ஒரு வெறுப்பில் தான் வாழ்ந்தேன். எங்கள் அப்பானால தான் என் வாழ்க்கை போச்சு, எங்கள் அப்பானால தான் என் வாழ்க்கை போச்சுன்னே நாங்கள்லாம் என்ன செய்வோம்? எங்கள் சகோதரிங்கள்லாம் 10ஆவதோடு நிறுத்திட்டார். இதுக்கு மேலே நீ நினைச்சக்கூடாது, படிக்கக்கூடாது, பொம்பளை நினைச்சக்கூடாது, நீ படிக்கவே கூடாதுன்னு நிறுத்திடுவார். ஸ்கூலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் கூட அனுப்ப மாட்டேன். ஃபோட்டோ எடுக்கிறியா? அடி. அப்படி ஒரு கடினமான ஒரு மனுஷன். எனக்கு இதனால் எங்கள் அப்பா மேலே என்ன இல்லைன்னா அன்பே இல்லை. எனக்கு குடும்பம்னாலே என்ன செய்யாது? பிடிக்காது. ஏன்னா குடும்பத்தில் எப்போதும் என்னது? சண்டை, பிரச்சனை, சமாதானம் இல்லை. நாங்கள் படிக்க முடியல, எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை, ஒரு வெற்றியே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப பக்திமான். யார்? ரொம்ப பக்திமான். காலையில் எந்திரிச்சாருன்னா எல்லா கடவுளையும் கும்பிடுவார். சாயங்காலம் வந்தாருன்னா கும்பிட்ட கடவுள்லாம் ஒன்றா வந்து எங்களை மிதின்னு மிதிக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர். நான் ஆண்டவர்கிட்ட வந்த பொழுது இந்த தகப்பன் அப்படிங்கிற அந்த உணர்வு எனக்கு இல்லை. நான் கடவுளை எப்படி பார்த்தேன்னா, தப்பு செஞ்சால் நம்மளை அடிப்பார், உதைப்பார், கை காலை உடைப்பார் அப்படின்னு தான் நிறைய பேர் பிரசங்கெல்லாம் பண்ணாங்க எங்களுக்கும். ஏய் நீ ஒழுங்கா இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? உன் கையை உடைச்சிருவார், உன் பல்லை உடைச்சிருவார், உன் கண்ணை நோண்டிடுவார். அப்புறமா தான் நான் கண்டுபிடிச்சேன், நம்ம ஆண்டவர் கண்ணை நோண்டுறவர் இல்லை, நம்ம ஜீவனை எடுக்கிறவர் இல்லை, நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார், என்னை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை இன்னைக்கு காலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனும் தாயும் இந்த உலகத்தில் இல்லைனாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு எப்படி இருக்கிறார்னா நமக்கு நல்ல தாயும் தகப்பனுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒருபோதும் நம்மளை என்ன செய்யல? கைவிடவே இல்லை. நான் அந்த இயேசுவை என்னுடைய வாழ்க்கையினுடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய தாயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தாயா இருக்கிறார் அப்படின்னா பைபிளில் வாசிக்கிறோம். ஏசாயா 49:15 எடுத்து வாசிங்க. ஐசாயா 49:15 சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இப்பெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம். என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா,
அங்கங்கே குழந்தைகள் என்ன செய்யுது பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல பாத்ரூமில், ரயில்வே ஸ்டேஷனில், குப்பை தொட்டியில், அனாதை ஆசிரமங்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தை. நாங்கள் ஒரு சர்ச்சில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்குது, ஒரு குழந்தையோட சத்தம். ஒரு பிளாஸ்டிக் கவரில் குழந்தை அழுகுது. ஒரு சாயங்காலம் இதே போல் ஒரு 5:30 மணி இருக்கும், மழைக்காலம். அந்த குழந்தையுடைய உடம்புல ஒரு துணி கூட இல்லை. ஊட்டியில் நடந்தது. அந்த குழந்தையை நான் ஓடி போய், எனக்கு அந்த சத்தம் கேட்டேன்னா ஓடி போய் அந்த குழந்தைய நினைச்சிறேன். எடுத்து பார்த்தா உள்ள ஒரு ஆம்பளை பையன் அப்படியே வெறும் உடம்போட போட்டு வச்சிருக்கிறாங்க. எனக்கு அந்த குழந்தைய எடுக்கவே கையெல்லாம் நடுங்குது. என்னடா இப்படி ஒரு இரக்கம் இல்லாத ஒரு ஒரு சமுதாயம் இருக்கே அப்படின்னு யோசித்தேன். எடுத்து அந்த குழந்தையை கொண்டு போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட காமிச்சேன். பாஸ்டர், இந்த மாதிரி நம்ம சர்ச்சு கேட்டில் ஏன் அங்கே போட்டு போனாங்க அப்படின்னா, அவங்க இந்த சர்ச்சு கேட்டு முன்னாடி போட்டுட்டா இவங்க எப்படியாவது எடுத்து என்ன செஞ்சிடும், இந்த குழந்தைய காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு அதை போட்டுட்டு போயிருக்காங்க. யார் போட்டானே தெரியல கடைசி வரைக்கும். அப்போ பாஸ்டர் சொன்னார், உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போலீஸ் வந்து பார்த்தாங்க. அப்போது பாஸ்டர் பெல்லிராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் மரிச்சு போயிட்டார். அவர் வந்து ஒரு ஆசிரமம் வச்சுருந்தார். இந்த மாதிரி கைவிடப்பட்ட அனாதை குழந்தைகளுக்கு அவர் ஆசிரமம் வச்சுருந்தார். அப்புறம் அவரை வர சொல்லி அந்த குழந்தைய அந்த ஆசிரமத்தில் என்ன செஞ்சான், சேர்த்து விட்டான். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் ஆண்டவர் தன்னை தாயோடு ஒப்பிடுகிறார் அப்படின்றாருன்னா, இந்த தாய் எப்படிப்பட்டவன்னா அந்த குழந்தையை பராமரித்து அதை அன்பு காட்டி, இரக்கம் காட்டி, தயவு காட்டி, ஆமென், அவள் வந்து ஒரு அரவணைப்பை கொடுக்கிறவ தான் யாரு, தாய். ஹல்லேலூயா. நீ ஒரு நல்ல தாய் அப்படின்னா உங்க பிள்ளைங்களை நீங்க அரவணைக்கணும், அவங்களுக்கு நீங்க அன்பு காட்டணும், அவங்களுக்கு நேசிக்கணும், நீங்க அவங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். இதுதான் ஒரு நல்ல தாய்க்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஒரு நல்ல தாயா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன செய்யணும். ஆமென். அவங்க தான் ஒரு நல்ல தாய். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் நிமித்தம் பாருங்க, இப்போ நான் சொன்னேன், எங்கள் அப்பா மாதிரி ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் கிடைச்சானா அந்த மனைவிக்கு எல்லாமே போயிடும். இரக்கமும் இருக்காது, அன்பு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எங்கள் அம்மாவுக்கு ஆரம்பம் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு சேலஞ்சு. இதனால தான் நாங்கள்லாம் என்ன ஆகிட்டோம், குடிகாரனா மோசமான பிள்ளைகளா மாறி எங்கள் லைஃப்லாம் ரொம்ப போச்சு. ஆனால் இயேசு எங்களை என்ன செய்யலைன்னா கைவிடல. கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்தார், எங்களை நிறுத்தினார். இன்னைக்கு எங்களை நல்ல தகப்பனா, நல்ல தாயா, நல்ல ஒரு பாஸ்டரா அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் அப்படி போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு தான் அந்த உண்மையான அன்புனா என்ன, பாசம்னா என்ன. ஆமென். இயேசு எவ்வளோ நல்லவர். அந்த தாயினுடைய அன்பையும் தகப்பனுடைய அன்பையும் யார்கிட்ட பெற்றுக்கொள்ள முடிஞ்சதுன்னா இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில் ஒருவேளை உங்கள் சூழ்நிலை அப்படி இருந்தா, ஏன் சூழ்நிலை மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை வேறு மாதிரி இருந்திருக்கலாம். நீங்கள் யாரை அப்பாவை பாருங்கள், இயேசுவை அப்பாவை பாருங்கள். லுக் அன்டு ஜீசஸ். அவர் ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. அவர் ஒரு நல்ல தாயாக இருக்கிறார். அதான் சொல்றாரு, தாய் தன் பிள்ளையை மறப்பாலோ. மறக்கிறாங்க. அதனால தான் பைபிள் எழுதி வச்சிருக்கு. பைபிள் எழுதுற ஒவ்வொன்றும் சத்தியம். அல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறப்பா. ஏன்னா அவளுடைய சூழ்நிலை, அவளுடைய நிலைமை சில நேரத்தில் அவளால் முடியாது, மறந்து போயிடுவா. அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உனக்கு தகப்பனும் தாயுமாக இருக்கிறேன். I am your father and mother. Hallelujah. I am the one who gives you care. நான் உனக்கு பராமரிப்பை மாத்திரமில்லை, உனக்கு அன்பை கொடுக்கிறவர், இரக்கத்தை கொடுக்கிறவர், உனக்கு நேசத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் பாருங்க, எப்போதுமே உங்களுக்கு அன்பு ஒரு இடத்துல கிடைக்கல நாங்கள் தேடாதீங்க. உங்களுக்கு அன்பு கிடைக்கிற இடம் எது தெரியுமா, ஆண்டவருடைய சமூகம். in the presence of the Lord. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தகப்பன், நல்ல தாய் இவங்களாம் இருந்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை, மறுக்கல, நல்லவங்க இருக்கிறாங்க, நான் மறுக்கவில்லை. ஒருவேளை அவங்க இருந்தாலும் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, அந்த தாயோட அன்பு கூட சில நேரத்தில் என்ன ஆகும், தணிந்து போகும். அந்த தகப்பனுடைய அன்பு கூட சில நேரத்தில் தணிந்து போகும். ஆனால் ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு ஒருபோதும் தணிந்து போவதே கிடையாது. ஹல்லேலூயா. ஒருபோதும் தணிந்து போவதே இல்லைங்க. ஏன் தெரியுமா, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட திரும்ப வாங்க, மகனேன்னு கூடுவார், ஏண்டா வந்தேன்னு கூப்பிட மாட்டார், எதுக்குடா என் வீட்டுக்கு வந்தேன்னு கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. கெட்ட குமாரனுடைய கதையில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து அப்புறமா வாசிச்சிங்க வீட்டில். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதில் ஒரு 2 குமாரர்கள், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், ஒருவன் மூத்தவன், ஒருவன் இளையவன். இந்த இளையவன் ஆண்டவருடைய அப்பாவுடைய சொத்தையெல்லாம் வாங்கிட்டு என்ன செய்யறான், அவன் தூர தேசத்துக்கு போய் அந்த சொத்தையெல்லாம் அழித்து, அந்த சொத்தையெல்லாம் இழந்து, பாவம் செய்து சந்தோஷப்பட்டு பாவத்தினாலே நண்பர்களோடு சேர்ந்து எல்லாத்தையும் அழிச்சிடுறான். இப்போ அந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வரும் பொழுது தன்னுடைய நண்பர்களெல்லாம் அவனை விட்டு என்ன செஞ்சிடறாங்க, பிரிந்து போய் விடுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். காசு தான் நிறைய பேரை நம்ம கூட வச்சிருக்கு. காசு இல்லைன்னா உங்கள் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லா புரியுது. உங்களுக்கு ஒருத்தர் செய்யணும்னா அவங்க செய்ய மாட்டாங்க. காசு இல்லாமல் உங்கள் அப்பா வீட்லேயும் அம்மா வீட்லேயும் நீங்கள் உட்காந்து பாருங்கள், ரொம்ப நாள் சோறு போட மாட்டாங்க.
எத்தனை பேருக்கு புரியுது? அப்பாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், உங்களை அவங்க தான் பெற்றிருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால உங்களை என்ன செய்ய முடியாது, சகித்து கொள்ள முடியாது. மனுஷனுக்குன்னு ஒரு சகிப்புத்தன்மை ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அது மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், கடைசி வரைக்கும் அவங்க உங்களை காப்பாற்றுவாங்கன்றதுக்கு எந்த விதமான கேரண்டி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா பணம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆமென். பணம் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பே இல்லை. உங்கள் வீட்டில் குறிப்பாக மதிப்பு இருக்காது. அது நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், இருக்காது. ஏன்னா பணம் தேவை, எல்லாத்துக்குமே தேவை. பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, எவ்வளோ நாள் ஒரு மனைவி கணவனுக்கு சோறு போட முடியும்? எவ்வளோ நாள் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு மகனுக்கு சோறு போட முடியாது. அதனால தான் தகப்பனுடைய அன்பு கூட தணிஞ்சு போகும், மனைவி அன்பு கூட மாறி போகும் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நான் வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலான அன்பு. அல்லேலூயா. இந்த பாட்டை ஒரு காலத்தில் அடிக்கடி போடுவேன். ஏன்னா அப்போ ரொம்ப தனிமை, ஆண்டவரை மட்டும்தான் ரொம்ப நேசிப்பேன். நான் போய் சாட்சி சொல்கிற இடங்கள்லாம் பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போவேன் அந்த நாட்களில். அப்போ அங்கெல்லாம் இந்த பாடுகளை பாடி இந்த பாட்டு பாடி நான் சாட்சி சொன்னாலும் எல்லாம் அழுந்துருவாங்க. அப்புறமா தான் எனக்கு கொஞ்ச நாள் புரிஞ்சு, ஐயோ எல்லாம் அழுகிறாங்களே, எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியும். நம்மளை நினச்சி அழுகிறாங்களா, இல்லை அவங்க நிலைமையை நினச்சி அழுகிறாங்களா, இல்லை எதுக்கு அழுகிறாங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வர்றப்போ தான் ஒருத்தர் வந்து சொன்னார். ஏன் அவர் ஒரு தீர்க்கதரிசனமாக எனக்கு சொன்னார், நீ எப்போதும் உன்னை ஒரு அனாதையாகவே பார்க்குற, ஆண்டவர் உனக்கு தாயும் தகப்பனுமா இருக்காரு, இனிமேல் நீ அப்படி பார்க்காதன்னு கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு. அதனால தான் இப்போ நான் யாரையும் அழுக வைக்கிறதே கிடையாது, எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறேன். ஏன்னா எனக்கு அழுக வைக்கிறதே இப்போ என்ன செய்யறதில்ல. தாயும் இருக்கிறாங்க. நம்ம கைவிடப்பட்டவர்கள் இல்லை. யார் அழுகுவா? யாரும் இல்லாதவங்க அழுகுவாங்க, கைவிடப்பட்டவங்க அழுதுவாங்க. நம்ம கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவன். உங்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு அன்பான ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பான தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த வசனத்தில் வாசித்தோம், சிறியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். மறப்பாளா? மறக்க மாட்டா. ஒருவேளை அவன் மறந்துட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்ற, நான் உன்னை என்ன செய்யறதில்லை, மறக்கப்படுவது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். நீ எப்பொழுதும் என் கண் முன்னே இருக்கிறாய். இந்த 16வது வசனத்தை, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவர் எங்க வரைஞ்சிருக்கிறார்? நம்மள உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். எல்லாம் உள்ளங்கையை பாருங்க, பாருங்க. ரேகை என்ன சொல்லுது? இருப்பீங்களா? நாளைக்கு புயல் அடிக்குது, சீக்கிரம் பணக்கார ஆயிருவீங்களா? என்ன சொல்லுது? அப்படி ஒன்றும் சொல்லு. பார்த்தீங்களா? அப்படி ஒன்றும் சொல்லலை. உள்ளங்கை ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு நமக்கு முன்னாடி வர்றது என்ன தெரியுமா? உள்ளங்கை. அல்லேலூயா. பின்னங்கையோ முதுகோ கழுத்தோ காலோ வராது. எப்படி? அதான் பாம். ஆமென். ஆண்டவர் நம்மளை எங்கே எழுதி வச்சிருக்கிறாருன்னா இங்கே எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா எல்லாம் இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல்ல உங்கள் கையை தான் நீங்கள் நினைச்சீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எங்கே எழுதி வைத்திருக்கிறார்? உள்ளங்கையில் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா உள்ளங்கை பாருங்க, நமக்கு ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு, கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு இடம் எது தெரியுமா? உள்ளங்கை. என் முகம் கூட எனக்கு தெரியாது, கண்ணாடி வேணும் அதுக்கு. ஆனால் என் உள்ளங்கை என்ன செய்யலாம்? ஈஸியாக பார்க்கலாம். ஆண்டவர் அப்படிதான் உங்களை எங்கே எழுதி வைத்திருக்கிறார்? உள்ளங்கையில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என்ன உள்ளங்கையில் வச்சிருக்கிறார். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகும்போது பொண்டாட்டியா உள்ளங்கையில் வச்சு உன்னை தாங்குறேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் கட்டை உள்ளங்கையெல்லாம் தாங்காது. உள்ளங்கையில் எப்படி தாங்குவாருன்னு அதுக்கப்புறம் தெரியும் இந்த உள்ளங்கை எப்படி தாங்குதுன்னு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எங்க வைத்திருக்கிற? உள்ளங்கையிலே வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் அப்படின்னா உன்னுடைய பவுண்டரி எப்போதும் எங்கேயே என் முன்னாடி தான் இருக்கு. நீ எங்கேயும் என் பவுண்டரியை விட்டு நினைச்ச முடியாது, போகவே முடியாது. என் பவுண்டரியை தாண்டி நீ நினைச்ச முடியாது, போகவே முடியாது. அதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு? உன் மதில்கள் எப்போதும், மதில்கள்னா உன்னுடைய பவுண்டரி, நீ என் பவுண்டரிக்குள்ளே தான் இருக்கிற. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவருக்கு தெரியாமல் நடக்கவே நடக்க. நல்லா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் அவருக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா, எல்லாருக்கும் சொல்லலை, நான் தப்பனும் தாயுமாக இருக்கும் பொழுது, அவர் உங்களுடைய ஆண்டவராக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? நீ என் பவுண்டரியில் தான் இருக்கிற. ஹல்லேலூயா. ஆமென். இந்த சின்ன குழந்தை அப்பா என்னதான் வேலை செஞ்சாலும் ஒரு கண் யார் மேலே இருக்கும்? குழந்தை மேலே இருக்கும். அம்மா என்னதான் கிச்சனில் வேலை செஞ்சாலும் அந்த ஒரு கண் யார் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும்? அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளை எங்காவது போயிருமா, அங்கே போயிருமா, இதை நொண்டிருமா, வெளியே. அந்த தாயினுடைய இருதயம், தகப்பனுடைய தயவு யார்கிட்ட இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட இருக்கிறது.
ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரமா எடுத்து. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. இயேசு ஆண்டவரை ஜனங்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துறார் அப்படின்னா, ஃபாதரா அறிமுகப்படுத்துறார். யாரை அறிமுகப்படுத்துறார்? அப்பாவாமி அறிமுகப்படுத்துறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எப்போதுமே ஏதாவது ஒரு தேவைன்னு வரும்பொழுது அம்மாட்ட போய் சொன்னாங்க, அம்மா சொல்லுவாங்க, போய் அப்பாட்ட கேளு, போய் அப்பாட்ட கேளு, அப்படிதானே சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய அம்மாங்க சம்பாதிக்கிறதுனால அம்மாவே கொடுத்துட்றீங்க, பரவாயில்ல. ஆனால் நிறைய வீட்டில் அம்மா சம்பாதிச்சாலும் என்ன தெரியுமா செய்வாங்க? போய் உங்கள் அப்பாட்ட கேளுடா அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. அப்பான்றவர் யார் அப்படின்னா, அதான் சொல்றாரு, நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர். அப்பாங்கிறவர் யாரு? நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர். நல்ல ஈவுகளை, குட் கிஃப்ட்ஸை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர், நல்ல அறிவை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், போதனைகளை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், உன் தகப்பனுடைய போதகத்தை தள்ளி விடாதே. யாருடைய போதகத்தை தள்ளாத? அப்பாவுடைய போதகத்தை தள்ளிடாத. அப்பா உனக்கு என்ன எப்போதும் சொல்லிப்பார். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவர் ஒரு குடிகாரராக இருந்தாலும் அவர் சொல்லுவார், ஐயோ என் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, குடிச்சிடக்கூடாதுங்க, நான் தான் என்ன செஞ்சேன், இந்த பழக்கத்தை பழகிட்டேன், நான் தான் இப்படி ஆயிட்டேன், ஆனால் என் பிள்ளை என்ன ஆயிடக்கூடாது. இப்போ பாரபட்சம் இல்லாமல் அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா குடிக்கிற காலம் வந்துருச்சு. அப்பா, புள்ள, அம்மா, மகள், இப்போல்லாம் ஃபேமிலி. அதெல்லாம் ஃபேமிலிங்க ரொம்ப சகஜங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. தகப்பனுடைய போதகத்தை தள்ளாத. நல்ல ஒரு தகப்பன், ஒரு நல்ல தாய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தன் பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாதுன்னு விரும்புவாங்க. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்குவாங்க அவங்க. நான் கொஞ்சம் படிச்சுட்டேன், என் பிள்ளை அதோடு நிறுத்திடக்கூடாது, அவனை இன்னும் நல்லா என்ன செய்யணும், நான் படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் ஒரு நல்ல தகப்பன் தாயினுடைய இருதயம். ஹல்லேலூயா. ஆமென். அதிலே வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். பிதாக்கள் தன் பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறாங்களா? ஆஸ்திகளை வச்சுட்டு போறாங்களாம். ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயம் எப்படின்னா, ஐயோ நான் வீடு இல்லாமல் இருந்துட்டேன், நான் வாசல் இல்லாமல் இருந்துட்டேன், நான் வாடகை வீட்டில் இருந்துட்டேன், என் பிள்ளைங்க அப்படி கஷ்டப்பட கூடாது, அவங்களுக்கு நான் ஏதாவது என்ன செய்யணும், ஏற்படுத்தி வச்சுட்டு போகணும்னு யார் நினைக்கிறாரா? ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயம் இது. ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் நல்ல தகப்பன்மார்கள் அல்ல. இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா ஒரு நல்ல தாய் நீங்கள் கிடையாது. ஏன்னா பைபிள் அப்படிதான் நமக்கு என்ன செய்யுது, போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல தகப்பன், நல்ல தாயா இருந்தா நம்ம பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நம்ம என்ன செய்யணும், உழைக்கணும், ஓடணும். நம்முடைய சுயநலம் அல்ல. அதனால தான் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது, நம்முடைய பிதா பூரண சத்குணர், அவரிடத்தில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லை. அவர் தன்னிடத்தில் வந்து கேட்கிறவர்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். நல்ல ஈவுகளை. நீங்க ஒரு சின்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவர் சொல்வார், இதை விட ஒரு மேன்மையான காரியத்தை உனக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னுவார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. என்ன நிச்சயம்? அதிக நிச்சயம். அப்படின்னா கேரண்டீட். அதிக நிச்சயம் என்ன தெரியுமா? கேரண்டியா சொல்றேன். நீ ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும் பொழுது, அவர் நீ கேட்கிறத விட உனக்கு அதிகமாய் கொடுக்கிற தேவன். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆமென். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஆமென். ஒரு மகனை தகப்பன் கடாட்சிக்கிறது போல, சிச்சிக்கிறது போல நான் அவங்களை என்ன பண்ணுவேன், சிச்சிப்பேன். ஃபாதர் என்கிறவர் யாரு தெரியுமா? கரெக்ட் பண்றவர். அப்பாங்கிறவர் யாரு? கரெக்ட் பண்றவர். தவறுகளை சுட்டி காட்டுறவர் யாரு? தகப்பன். அதனால தான் நிறைய பேருக்கு அப்பாவை என்ன செய்யாது, பிடிக்காது. அப்பா என்ன செய்வாரு? தவறுகளை என்ன செய்யறாரு? சுட்டி காட்டுகிறார், தவறுகளை சரி பண்ண சொல்றார். பாஸ்டர்ங்கிறவர் யார் தெரியுமா? ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. பாஸ்டர்ங்கிறவர் யாரு? ஒரு தகப்பன். அந்த தகப்பனுடைய வேலை உங்களை எப்பொழுதும் உற்சாகப்படுத்துறது மாத்திரமல்ல, நீங்க தவறு செய்யும்போது அதை என்ன செய்யணும், ஒரு சுட்டி காட்டணும். அவர் தான் ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல பாஸ்டர். ஆமென். நீங்க போகும்போதெல்லாம் சூப்பர் சிஸ்டர், பிரதர், சூப்பர் சூப்பர்னு சொல்றாருன்னா இஸ் நாட் எ குட் பாஸ்டர். நல்லா புரிந்து கொள்ளுங்க.
உங்களை என்ன செய்யணும்? ஒரு கண்டிக்கணும், உங்களை உற்சாகப்படுத்தணும், உங்களை ஆதரிக்கணும், உங்களை அரவணைக்கணும், எல்லாமே பண்ணணும். தவறு செய்யும்போது அவர் என்ன செய்யணும்? கடாட்சிக்கணும். கடாட்சிக்கணும்னா புரியுதா? உங்களை சிச்சிக்கணும். அல்லேலூயா, ஆமென். அவர் தான் யார்? ஒரு நல்ல தகப்பன். இயேசு நமக்கு எப்படி இருக்கிறாரு? நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எப்படி இருக்கிறாரு? நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 29 31 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 1 29 31 வரை உள்ள வசனங்கள் சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். உபாகமம் 1 29 31. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்திலே உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போல வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா, ஆமென். தகப்பன் யார் தெரியுமா? நம்மை சுமந்து கொண்டு வருகிறவர். என்ன பண்றவர்? சுமக்கிறவர். ஆண்டவர் யார் தெரியுமா? நம்மளை சுமக்கிற தெய்வம். அல்லேலூயா, நம்மளை சுமந்து கொண்டு வருகிறாரா? எப்படி சுமந்து கொண்டு வருகிறார்? தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா, ஆண்டவர் நம்மளை எங்க சுமக்கிறாரா? தன் தோளில் சுமக்கிறார். சுமக்கிறதுனா என்ன தெரியுமா? ஆமென். எல்லா பிரச்சனைகளுக்கும், ஆபத்துகளுக்கும், சத்துருவின் கிரியைகளுக்கும், நம்முடைய பலவீன நேரங்களிலும் நம்மை தோளில் சுமந்து கொண்டு நம்மை நடத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அவர் தான் நம்முடைய தகப்பன். அவர் தான் யாரு? நல்ல தகப்பன். ஆமென். பாருங்க வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை எப்படி சுமந்து கொண்டு வந்தார்? நிறைய பேருக்கு தெரியல நீங்க எப்படி இந்த வருஷத்துல வந்தீங்கன்னு, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறார், உங்களுக்காக வழக்காடி இருக்கிறார், உங்களுக்காக காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவர் ஒரு நல்ல தகப்பன். எல்லாம் சொல்லுங்க, அவர் ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் ஒரு நல்ல தகப்பனாக நமக்கு இருக்கிறார். அவர் நல்ல ஒரு தாயாக இருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு தகப்பன் என்பவர் யாருன்னா, நம்ம கண்டிக்கிறதோடு இல்லை, நம்ம பலவீனப்படும் பொழுது நம்மளை என்ன பண்றாரு? அவரு சுமந்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. என்ன பண்றாரு? நம்மளை சுமந்து கொண்டு வருகிறார். நீ காலை வேளையில ஆண்டவர் இங்க இருக்கிற சிலரை பார்த்து, உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்றாரு, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாவீது சொல்றாரு, தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் நல்ல தகப்பன், நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். குட் திங்ஸ் வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். எல்லா நல்ல ஈவுகளும் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில். யார்கிட்ட வருது? ஜோதிகளின் பிதா. இஸ் த ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். அவர்கிட்ட தான் நமக்கு என்ன வரும்? நல்ல ஈவுகள் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீ காலை வேளையில விசாரிக்கிறீங்க? நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை நம்ம அப்படியே நம்ம ஆராதித்து கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீ நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஆமென். தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எல்லாம் அப்படி ஆண்டவரை பார்த்து நீ காலை வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே நீ ஒரு நல்ல தகப்பன். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீங்க என்னை மறக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர். ஹல்லேலூயா, என்னை கைவிடாதவர், என்னை விட்டு விலகாத தெய்வம்.